ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்கலாம். நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கிடையாது, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டே அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இஞ்சிக்கு தேங்காய் பால், தேங்காய் தான் அரைச்சி வச்சியாச்சு. வடிகட்டிக்கிட்டால் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும், அதனால் வடிகட்டி வச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம நண்டு கிரேவி செய்யலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதில் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம், மறந்துட்டேன் சொல்ல. காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம் காரத்துக்கு. வானலை போட்டாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் வச்சு நம்ம இப்போ நம்ம கடுகு எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகை போட்டுடலாம். அதில் நம்ம வச்சு கடுகு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கணும், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும், நல்லா வதங்கட்டும். இது ஒரு விதமான நண்டு ரெசிபி. ஒரே மாதிரி செய்யாமல், வதக்கி விட்டு ஒரே மாதிரி செய்யாமல், இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இருங்க, மஞ்சத்தூள். காரம் பத்தலைன்னா, காஞ்ச மிளகா ஒரு 2 சேர்த்துருக்கோம். காரம் பத்தலைன்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் நண்டு போட்டுடலாம். நம்ம அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். கிண்டிட்டு இப்போ நண்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நண்டு அதிகமாக இருக்கிறதுனால தேங்காய் பால் கீரி மேலேயும் சிந்துது. நல்லா கொதிக்கிட்டோம். வேணா நம்ம காரம் வேணா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம காரம் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போடுறோம். காரம் பத்தலை, வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்க வேண்டியது. நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம பார்க்கலாம். நண்டு கிரேவி நல்லா தலப்பல நல்லா கொதிக்கிது. நல்லா சுண்டட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா இந்த தண்ணி சுண்டிடுச்சுன்னா நல்லா கிரேவி மாதிரி வரும். எங்களுக்கு தண்ணியோடு வேணும், சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி வச்சுக்கிட்டோம். நீங்கள் நல்லா வேணும்னா, உங்களுக்கு கிரேவி வேணுன்னா நல்லா தண்ணி சுண்ட அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.